இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெண்டர் இன்ஈக்குவலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலின சமநிலையின்மை குறியீடு அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த குறியீட்டை நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குமே 3 டைமென்ஷனில் இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்று ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் இனப்பெருக்க நலன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எம்பவர்மெண்ட், அதாவது அதிகாரம் அளித்தல்னு சொல்கிறாங்க. ஸோ மூணாவதாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் மார்க்கெட், அதாவது தொழிலாளர் சந்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமநிலையின்மை அப்படின்றது தான் இப்போ கூட நமக்கு வந்து அண்மையில் இந்த லேபர் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த லேபர் ஆக்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் வந்து ஈக்குவலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டில் உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பாட் ஃபிஷன் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது 2023 to 24 வெளியிடப்பட்ட ரிப்போர்ட்டில் இன்னைக்கு உலக அளவில் 193 நாடுகளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 108வது இடத்துல இருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 அப்படின்ற அடிப்படையில் தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ உமனுக்கு வந்து எம்பவர்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. ஸோ நன்றி, வணக்கம்.